பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்தார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் சென்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மறுதலிப்பு, நிராகரிப்பு, புறக்கணிப்பு, இந்த வார்த்தைகளை கேட்கும்போது யார் மறுதலிக்கப்பட்டார், யார் நிராகரிக்கப்பட்டார், யார் புறக்கணிக்கப்பட்டார் என்கிற கேள்வி எழ வேண்டும். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியாவை புறக்கணிக்கிறார்கள், அவர் மீது பழி சுமத்துகிறார்கள். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல நான் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராக மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்றார்கள். யாருக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தாரோ, எந்த மக்களுக்காக அந்த இறைவாக்கினர் அனுப்பப்பட்டாரோ, அந்த இறைவாக்கினரையே புறக்கணிக்கின்ற, நிராகரிக்கின்ற மனநிலையை வெளிப்படுத்துகிறது முதல் வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அதே நிலையை நாம் காணுகிறோம். இயேசுவை மறுதலித்தார்கள், இயேசுவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார்கள், இயேசுவுக்கு தண்டனையை பெற்று தந்தார்கள். கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லையே, உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி இயேசுவை நிராகரிக்கிறார்கள். நிக்கதேம் என்கிற ஒரு பரிசேயன் அவர்கள் கூட்டத்திலேயே இருக்கிறான். அவர் சொல்லுகிறார், வாக்குமூலங்களை கேட்காமல் இப்படி ஒரு தீர்ப்பினை நாம் வழங்கக்கூடாது, அது முறையல்ல என்று சொன்னாலும் கூட நீரும் அவனை சார்ந்தவனாக மாறிவிட்டாயா, அவனுடைய பேச்சில் மயங்கிவிட்டாயா என்று சொல்லி முழுவதுமாக நிராகரிப்பதை, இயேசுவை மறுதலிப்பதை நாம் காணுகிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த மறுதலிப்பு, இந்த புறக்கணிப்பு, இந்த நிராகரிப்பு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கும் நிகழ்ந்திருக்கும். நம் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம் உடன் பிறந்தவர்கள், நாம் பணி செய்கிற இடங்களில் இருக்கிறவர்கள் நம்மை நிராகரித்திருக்கலாம், புறக்கணித்திருக்கலாம், வெறுத்து ஒதுக்கியிருக்கலாம். சிந்தித்து பார்ப்போம். டாக்டர் B.R. அம்பேத்கர் ஒரு சிறந்த ஞானி, சட்ட மேதை. அவர் உயர் பதவி பெற்று அந்த பதவியில் அமர்ந்தபோது அவருடைய அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பணியாளன், பியூன், அவரை மதிக்கவே இல்லை, அவருக்கு பணிவிடை செய்ய முன்வரவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொண்டு போய் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிராகரிப்பு, அவரை ஏற்க மறுத்தான் அவர்கள். இதற்கு என்ன காரணம்? சாதிய பாகுபாடு, வேறுபாடு. சில நேரங்களில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏழை எளிய மக்களுடைய திறமைகளை கூட நாம் புறக்கணிக்கின்றோம். அவர்களின் உழைப்பை நாம் அங்கீகரிப்பதில்லை. அவர்களின் முன்னேற்றம் நமக்கு வயிற்றெரிச்சலை தருகிறது, பொறாமைப்படுகிறோம். அவர்களின் வளர்ச்சி நமக்கு பிடிக்காமல் போகிறது. இன்றைக்கும் இந்த சூழ்நிலை நீடிப்பதை நாம் பார்க்கலாம். எரேமியாவின் காலகட்டத்தில் இறைவாக்கினர் எரேமியாவுக்கு நிகழ்ந்தது. இயேசுவின் காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிகழ்ந்தது. நம் சமூகத்தில் டாக்டர் B.R. அம்பேத்கருக்கு நிகழ்ந்தது. இன்றைக்கு நம்மில் பல பேருக்கும் கூட இப்படிப்பட்ட புறக்கணிப்புகளும் நிராகரிப்புகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பொறாமைப்பட்டு மதிக்க மறுக்கிறோம், அங்கீகரிக்க தயங்குகிறோம், ஏற்றுக்கொள்ள சிரமப்படுகிறோம். ஆம், நாம் யார்? அப்படிப்பட்ட செயல்களில் நாம் ஈடுபடுகிறோம் என்றால் நாம் யார்? நிச்சயமாக நாமும் அதே பரிசேய கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள்தான். சிந்தித்து பார்ப்போம், மனம் மாறுவோம்,
தவக்காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.